சப்பாத்திக்கு எப்போயுமே ஒரே மாதிரி குருமா வைக்காமல் இந்த டைம் சரி மஷ்ரூம் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்து. சீக்கிரமாக கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கூட அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வாங்கிட்டு ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரியெல்லாம் தூசியெல்லாம் இருக்கும். அடுத்து மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி அதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய், பிரியாணி இலை அவ்வளோதான். அது போட்டு புரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது போட்டு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு அதை தட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் அது கூட உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு மசாலான்னு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.